தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இளைஞர்களும் டிஜிட்டல் உலகமும், திரைக்கு பின்னால் ஒரு சிலுவை பயணம். இளைஞர்களின் தோழரே இறைவா, தொழில்நுட்பம் வளர்ந்துள்ள இந்த டிஜிட்டல் யுகத்தில் எமது இளைஞர்கள் அறிவை பெருக்கிக் கொண்டாலும் உணர்வுபூர்வமான உறவுகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். லைக்குகளுக்காகவும் கமெண்ட்டுகளுக்காகவும் இயங்கும் ஒரு தலைமுறை உமது சிலுவை அன்பை உணர தவறிவிடுகிறது. இந்த சிலுவை பாதை வழியாக டிஜிட்டல் அடிமைத்தனத்திலிருந்து இளைஞர்கள் விடுதலை பெற்று உண்மையான உறவுகளிலும் உமது ஒளியிலும் வாழ அருள் தாரும். ஆமேன். முதல் நிலை. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். ஏனெனில் அதை அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு மரணத்துக்கு தீர்ப்பிடப்படுகிறார். உலகம் உங்களை வெறுத்தால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பிலாத்து ஒரு கூட்டத்தின் சத்தத்துக்கு அஞ்சி அநீதியான தீர்ப்பளித்தான். இன்று டிஜிட்டல் உலகில் சைபர் புல்லிங் மற்றும் ட்ரோல்கள் வழியாக ஒரு தனி மனிதனை சமூகமே சேர்ந்து தீர்ப்பிடுகிறது. ஒரு சிறு தவறையோ அல்லது கருத்தையோ வைத்துக்கொண்டு ஒரு இளைஞரின் எதிர்காலத்தையே சமூக வலைத்தளங்கள் சிதைக்கின்றன. இது நவீன கால மரண தீர்ப்பு. வாழ்வியல் மாற்றம். இணையதளங்களில் யாரையும் கேலி செய்யாதீர்கள். தவறான வதந்திகளை பகிராதீர்கள். ஒருவரை தீர்ப்பிடுவதற்கு முன் உண்மையை அறிய முயலுங்கள். ஜெபம். உண்மை இறைவா, ஆன்லைன் விமர்சனங்களால் மனமுடைந்து தற்கொலை வரை செல்லும் இளைஞர்களை காத்தருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். இரண்டாம் நிலை. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். ஏனெனில் அதை அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையை சுமக்கிறார்.
என் நுகம் மென்மையானது, என் சுமை இலகுவானது. இயேசு மரச்சிலுவையை சுமந்தார் என்று இளைஞர்கள் சமூக வலைத்தள ஒப்பீடு என்ற பாரமான சிலுவையை சுமக்கிறார்கள். மற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பது போல பதிவிடும் புகைப்படங்களை பார்த்து தன் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்கிறது என்ற ஏக்கமும் தாழ்வு மனப்பான்மையும் அவர்களை அழுத்துகிறது. வாழ்வியல் மாற்றம். திரையில் தோன்றும் போலி வாழ்க்கையோடு உங்கள் நிஜ வாழ்க்கையை ஒப்பிடாதீர்கள். இறைவன் உங்களுக்கு தந்த தனித்துவமான ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லுங்கள். ஜெபம். அமைதியின் தேவனே, போலித்தனமான இந்த டிஜிட்டல் உலக பாரத்திலிருந்து இளைஞர்களுக்கு இளைப்பாறுதல் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. ஆமீன். நேரத்தில் அவனங்கள் சிதறி கண்கவர் பாயும் வீழ்ந்தேனே. தவறான தொடுதல் நான் விழும்போது தவமணி உமது கரம் தாரும். டிஜிட்டல் சிலுவையில் நான் தொங்குகிறேன், உன் பாதையில் நடக்க ஏங்குகிறேன். திரையின் வெளிச்சம் கண்ணை மறைக்குதே, உந்தன் திருமுகம் தேடி மனம் விரும்புதே. டிஜிட்டல் உலகை விட்டு விலகிடுவே, உன் அன்பின் சிலுவை சுமந்திடுவே. இறைவா, இறைவா. மூன்றாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். ஏனெனில் அதை அச்சற்ற பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சோதனையில் அகப்படாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள். சோர்வினால் இயேசு விழுந்தார். இன்று பல இளைஞர்கள் இணையதள போதைக்கு அடிமையாகி தங்கள் கல்வியையும் கனவுகளையும் இழந்து கீழே விழுகிறார்கள். தேவையற்ற உள்ளடக்கங்கள் அவர்களை இருளில் தள்ளி எழ முடியாதபடி செய்கின்றன. வாழ்வியல் மாற்றம். உங்கள் திரை நேரத்தை குறையுங்கள். இணையதளத்தை பயன்படுத்தும் நேரத்தை விட இறைவனுக்கும் குடும்பத்திற்கும் அதிகம் நேரம் ஒதுக்குங்கள். ஜெபம். வழிகாட்டிய இயேசுவே, தவறான தேடல்களில் மூழ்கி வீழ்ந்து கிடக்கும் இளைஞர்கள் உமது கரங்களால் தூக்கிவிடப்படுவீராக. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. ஆமீன். தீரைக்குள் உறவுகளை தேடியே அலைந்தேன், அருகில் இருக்கும் தாயை ஏனோ மறந்தேன். ஏனடி அன்பின் உன்னதம் புரிய நிஜமான உறவில் என்னை கிடைத்திடும். டிஜிட்டல் சிலுவையில் நான் தொங்குகிறேன், உன் பாதையில் நடக்க ஏங்குகிறேன். திரையின் வெளிச்சம் கண்ணை மறைக்குதே, உந்தன் திருமுகம் தேட மனம் விரும்புதே. டிஜிட்டல் உலகை விட்டு விலகிடுவே, உன் அன்பின் சிலுவை சுமந்திடுவே. இறைவா, இறைவா. நான்காம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம்.
ஏனெனில் அதை அச்சற்ற பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் ஊட்டாதீர்கள். அவர்களை ஆண்டவரின் கண்டிப்போடும் போதனையோடும் வளர்த்து விடுங்கள். அன்னை மரியா தன் மகனை நேரில் பார்த்தார். ஆனால் இன்று பல குடும்பங்களில் தாய், தந்தை, பிள்ளைகள் என அனைவரும் ஒரே அறையில் இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்க்காமல் தங்கள் கைபேசிகளிலே மூழ்கி கிடக்கிறார்கள். டிஜிட்டல் திரை உறவுகளுக்கு இடையே ஒரு பெரும் சுவராக நிற்கிறது. ஆம், டிஜிட்டல் திரை உறவுகளுக்கிடையே ஒரு பெரும் சுவராக நிற்கிறது. வாழ்வியல் மாற்றம். இன்று உணவருந்தும் போதும், குடும்பத்தோடு இருக்கும் போதும் கைபேசியை தள்ளி வைத்துவிட்டு நேரில் பேசி உறவுகளை புதுப்பியுங்கள். ஜெபம். குடும்பங்களின் காவலரே, டிஜிட்டல் திரைகளால் பிரிந்து கிடக்கும் பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் அன்பாக இணைத்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. ஆமேன். பதிவுகள் காலத்தை வென்றேன், தவிப்பவர் துயர் துடைக்க மறந்தேனே. உறவும் கரங்கள் கணினியில் அல்ல, உறவில் மலர வரம் தாரும். டிஜிட்டல் சிலுவையில் தான் தொங்குகிறேன், உன் பாதையில் நடக்க ஏங்குகிறேன். திரையின் வெளிச்சம் கண்ணை மறைக்குதே, உந்தன் திருமுகம் தேட மனம் விரும்புதே. டிஜிட்டல் உலகை விட்டு விலகிடுவே, உன் அன்பின் சிலுவை சுமந்திடுவே. இறைவா, இறைவா. ஐந்தாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். ஏனெனில் அதை அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சீமோன் இயேசுவுக்கு சிலுவை சுமக்க உதவுகிறார். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, அவருக்கு தொண்டு செய்ய தயாராகுங்கள். சீமோன் இயேசுவுக்கு நேரடியாக உதவினார். இன்று ஆன்லைன் உலகில் மன அழுத்தத்தில் தவிக்கும் இளைஞர்களுக்கு ஒரு சிறிய ஆறுதல் செய்தியோ அல்லது அழைப்போ பெரிய உதவியாக இருக்கும். தனிமையில் வாடும் நண்பர்களுக்கு சீமோனை போல் தோள் கொடுப்பதே இன்றைய தேவை. வாழ்வியல் மாற்றம். உங்கள் நண்பர்களில் யாராவது அமைதியாகவோ அல்லது மன அழுத்தத்திலோ இருந்தால் அவர்களிடம் நேரில் சென்று பேசி அவர்களுக்கு துணையாக இருங்கள். ஜெபம். கனிவான இயேசுவே, பிறரது தனிமையை நீக்கும் சீமோன்களாக எங்களை மாற்றியருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. ஆமேன். அலங்கார பிம்பங்கள் அழகென நம்பினேன், அழுக்கடைந்த இதயத்தை மறைக்க துணிந்தேன். பேரோனிக்க காட்டிய துணிச்சலை தாரும், உண்மையான முகத்தோடு வாழ செய்திடும். டிஜிட்டல் சிலுவையில் தான் தொங்குகிறேன், உன் பாதையில் நடக்க ஏங்குகிறேன். திரையின் வெளிச்சம் கண்ணை மறைக்குதே, உந்தன் திருமுகம் தேட மனம் விரும்புதே. டிஜிட்டல் உலகை விட்டு விலகிடுவே, உன் அன்பின் சிலுவை சுமந்திடுவே. இறைவா,
ஆறாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். ஏனெனில் அதை அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். உன் கண்கள் நேராக பார்க்கட்டும், உன் பார்வையும் முன்பே நோக்கட்டும். அழுக்கு படிந்த இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைத்தார். இன்று இணையதள திரைகளில் ஆபாசம், வன்முறை போன்ற அழுக்குகள் படிந்துள்ளன. இளைஞர்கள் தங்கள் கண்களை பாதுகாத்துக் கொள்வதும் மாசுபட்ட சிந்தனைகளை அகற்றுவதும் வெரோனிகாவின் செயலுக்கு சமம். வாழ்வியல் மாற்றம். சமூக வலைதளங்களில் தூய்மையற்ற உள்ளடக்கங்களை தவிர்ப்பேன் என்று உறுதியெடுங்கள். உங்கள் இதயத்தையும் கண்களையும் புனிதமாக வையுங்கள். ஜெபம். தூய்மையான இயேசுவே, எமது இளைஞர்களின் உள்ளத்தையும் சிந்தனையையும் உமது ஆவியால் தூய்மைப்படுத்தும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. ஆமேன். மீண்டும் மீண்டும் அதே வலைக்குள்ளே மீள முடியாமல் நான் விழுந்தேன். டிஜிட்டல் அடிமைத்தனம் என்னை ஆட்கொள்ளும் போது மீன்பறிவும் அது பலம் தாரும். டிஜிட்டல் சிலுவையில் நான் தொங்குகிறேன், உன் பாதையில் நடக்க ஏங்குகிறேன். தீரையின் வெளிச்சம் கண்ணை மறைக்குதே, உந்தன் திருமுகம் தேட மனம் இரும்புதே. டிஜிட்டல் உலகை விட்டு விலகிடுவே, உன் அன்பின் சிலுவை சுமந்திடுவே. இறைவா, இறைவா. ஏழாம் நிலை. திவ்ய இயேசுவை, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். ஏனெனில் அதை அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். அலகை கர்ஜிக்கும் சிங்கத்தைப் போல யாரை விழுங்கலாம் என தேடி அலைகிறது. இயேசு மீண்டும் விழுந்தார். இணையதளத்தில் ஒருமுறை செய்த தவறுக்காக பலர் பிளாக்மெயில் செய்யப்படுகிறார்கள். சைபர் குற்றங்களில் சிக்கி தவிக்கும் இளைஞர்கள் இரண்டாம் முறை அவமானத்தால் கீழே விழுகிறார்கள். வாழ்வியல் மாற்றம். இணையதள பாதுகாப்பில் கவனமாக இருங்கள். தெரியாத நபர்களிடம் உங்கள் தனிப்பட்ட தகவல்களையும் புகைப்படங்களையும் பகிராதீர்கள். ஜெபம். பாதுகாப்பவரே இயேசுவே, இணையதள வலையில் சிக்கி தவிக்கும் இளைஞர்களுக்கு விடுதலையையும் பாதுகாப்பும் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. ஆமேன். பிறரை பற்றி பேச பொழுதுகள் இருந்தன, பிழைகளை எண்ணி அழ நேரமில்லை. சமூக வலைதள புலம்பல்கள் விடுத்து சத்திய தியானத்தில் தேடி இருத்தும். டிஜிட்டல் சிலுவையில் நான் தொங்குகிறேன், உன் பாதையில்
எட்டாம் நிலை. திவ்யேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். ஏனெனில் அதை அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு எருசலை மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார். உலக போக்கிற்கு ஒத்து போகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு உருமாற்றம் அடையட்டும். இயேசு பெண்களை சிந்திக்க தூண்டினார். இன்று இளைஞர்கள் ட்ரெண்ட் என்ற பெயரில் அர்த்தமற்ற செயல்களை செய்து காலத்தை வீணாக்குகிறார்கள். எல்லாரும் செய்கிறார்கள், அதனால் நானும் செய்கின்றேன் என்ற மனப்பான்மையிலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும். வாழ்வியல் மாற்றம். வைரலாகும் அனைத்தையும் பின்பற்றாதீர்கள். எது நல்லது எது கெட்டது என்று பிரித்தறியும் அறிவுத்திறனை வளர்த்து கொள்ளுங்கள். ஜெபம். ஞானத்தின் ஊற்றே, இளைஞர்கள் உலக போக்கின் அடிமையாகாமல் உமது ஒளியில் நடக்க அருள் தாரும். ஆமென். எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். மூழ்கியது போல மீண்டும் பாவத்தில் நான் வீழ்ந்தேன். எழுந்திட வழி சொல்லும் இறைவார்த்தை ஒளியில் இருந்த திரையை நான் கடப்பேன். டிஜிட்டல் சிலுவையில் நான் தூங்குகிறேன், உன் பாதையில் நடக்க ஏங்குகிறேன். திரையின் வெளிச்சம் கண்ணை மறைக்குதே, உந்தன் திருமுகம் தேட மனம் விரும்புதே. டிஜிட்டல் உலகை விட்டு விலகிடுவே, உன் அன்பின் சிலுவை சுமந்திடுவே. இறைவா, இறைவா. ஒன்பதாம் நிலை. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். ஏனெனில் அதை அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார். கடவுளுக்கு அஞ்சி தீமையை விட்டு விலகுகிறவரே பேறு பெற்றவர். இது இறுதி வீழ்ச்சி. டிஜிட்டல் உலகம் தரும் தற்காலிக இன்பங்களுக்காக இறைவனையும் விசுவாசத்தையும் துறக்கும் நிலை. ஆன்மீக வறட்சியினால் இளைஞர்கள் மூன்றாம் முறை வீழ்கிறார்கள். ஆலயத்துக்கு செல்வதை விட இணையதள விளையாட்டுக்களை முக்கியமென நினைப்பது ஆன்மீக மரணம். வாழ்வியல் மாற்றம். வாரத்தில் 1 மணி நேரமாவது மொபைல் போன் இல்லாத டிஜிட்டல் நோன்பு இருந்து ஜெபத்தில் செலவிடுங்கள். ஜெபம். உயிர்த்தெழுந்த இயேசுவே, ஆன்மீக உறக்கம் கொண்டு வீட்டில் கிடக்கும் இளைஞர்களை எழுப்பியருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். அந்தரங்கம் யாவை புதுவில் வைத்தேன், அசிங்கமான சொற்களில் ஆடை இழந்தேன். உடல் ஒரு ஆலை என்று உணர்ந்தேன். உன்னத புனிதத்தில் எதை வைத்திடுவே. டிஜிட்டல் சிலுவையில் நான் தொங்குகிறேன், உன் பாதையில் நடக்க ஏங்குகிறேன். திரையின் வெளிச்சம் கண்ணை மறைக்குதே, உந்தன் திருமுகம் தேட மனம் விரும்புதே. டிஜிட்டல் உலகை விட்டு விலகிடுவே, உன் அன்பின் சிலுவை சுமந்திடுவே. இறைவா,
ஆடைகள் உரியப்படுகின்றன. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். ஏனெனில் அதை அச்சற்ற பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உங்கள் உடல் தூய ஆவி தங்கும் ஆலயம். இயேசுவின் ஆடை உரியப்பட்டு அவர் நிர்வாணமாக்கப்பட்டார். இன்று இளைஞர்கள் தங்கள் அந்தரங்க வாழ்க்கையை ஸ்டேட்டஸ் மற்றும் ஸ்டோரிகள் என்ற பெயரில் இணையத்தில் பகிரங்கப்படுத்துகிறார்கள். தன்மானமும் அந்தரங்கமும் ஆடை போல் உரியப்பட்டு அவர்கள் சமூகத்தின் முன் நிற்கிறார்கள். வாழ்வியல் மாற்றம். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை பொது வெளியில் விளம்பரப்படுத்தாதீர்கள். உங்கள் உடல் மற்றும் உள்ளத்தின் மாண்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஜெபம். புனிதத்தின் நாயகனை, இளைஞர்கள் தங்கள் மாண்பை உணரவும் தங்களை புனிதமாக பேணவும் அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. ஆமென். திரையோடு கைகள் பிணைக்கப்பட கடவுளின் பணிகளை நான் மறந்தேன். ஆணிகள் பாய்ந்த கரங்களை பார்த்து அடிமைகளை அறுக்க வரம் தாரும். டிஜிட்டல் சிலுவையில் நான் தொங்குகிறேன், உன் பாதையில் நடக்க ஏங்குகிறேன். தீரையின் வெளிச்சம் கண்ணை மறைக்குதே, உந்தன் திருமுகம் தேட மனம் விரும்புதே. டிஜிட்டல் உலகை விட்டு விலகிடுவே, உன் அன்பின் சிலுவை சுமந்திடுவே. இறைவா, இறைவா. 11ஆம் நிலை. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். ஏனெனில் அதை அச்சற்ற பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டுள்ளது, நானும் உலகில் சிலுவையில் அறையப்பட்டுள்ளேன். ஆணைகள் இயேசுவை துளைத்தன. இன்று ஸ்மார்ட் போன்கள் இளைஞர்களின் கைகளில் கட்டப்பட்ட ஆணைகள் போல் அவர்களை துளைத்துள்ளன. எந்நேரமும் ஆன்லைனில் இருக்க வேண்டிய கட்டாயம் அவர்களை சிலுவையில் அறைந்திருக்கிறது. அவர்களால் சுதந்திரமாய் செயல்பட முடியவில்லை. வாழ்வியல் மாற்றம். போனை தள்ளி வைத்துவிட்டு இயற்கையோடு நேரத்தை செலவிடுங்கள். உங்கள் பொழுதுபோக்குகளை நிஜ உலகில் தேடுங்கள். ஜெபம். விடுதலை தரும் இயேசுவே, தொழில்நுட்ப அடிமைத்தனத்திலிருந்து இளைஞர்களுக்கு உண்மையான சுதந்திரத்தை தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. ஆமென். 12ஆம் நிலை. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். ஏனெனில் அதை அச்சற்ற பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். தந்தையே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். இயேசு தன் ஆவியை ஒப்புக் கொடுத்தார். இன்று இளைஞர்கள் தங்கள் தனித்தன்மையை இழந்து யாரோ ஒரு இன்ஃப்ளூயன்சர் போல வாழ துடிக்கிறார்கள். பிறரை போலவே வாழ நினைக்கும் போது அவர்களின் உண்மையான ஆளுமை இறந்து விடுகிறது. வாழ்வியல் மாற்றம். பிறரை போல வாழ முயலாதீர்கள். இறைவன் உங்களை படைத்த நோக்கத்தை தேடி அதன்படி வாழத் தொடங்குங்கள். ஜெபம். உயிருள்ள தேவனே, இளைஞர்கள் தங்கள் தனித்துவத்தை உணரவும் உமக்காக பயனுள்ள வாழ்க்கை வாழவும் அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. ஆமென். 12ஆம் நிலை. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். ஏனெனில் அதை அச்சற்ற பாரமான சிலுவையை சுமந்து
உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். தந்தையே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். இயேசு தன் ஆவியை ஒப்புக் கொடுத்தார். இன்று இளைஞர்கள் தங்கள் தனித்தன்மையை இழந்து யாரோ ஒரு இன்ஃப்ளூயன்சர் போல வாழ துடிக்கிறார்கள். பிறரை போலவே வாழ நினைக்கும் போது அவர்களின் உண்மையான ஆளுமை இறந்து விடுகிறது. வாழ்வியல் மாற்றம். பிறரை போல வாழ முயலாதீர்கள். இறைவன் உங்களை படைத்த நோக்கத்தை தேடி அதன்படி வாழத் தொடங்குங்கள். ஜெபம். உயிருள்ள தேவனே, இளைஞர்கள் தங்கள் தனித்துவத்தை உணரவும் உமக்காக பயனுள்ள வாழ்க்கை வாழவும் அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. ஆமென். பயனற்ற தேடல்கள் ஓய்ந்து போனது, பரிசுத்த தாயின் மடி கிடைத்தது. திழம்புலக வாழ்வை இன்று துறந்தே, நிஜமான அமைதி உன்னில் கண்டே. டிஜிட்டல் சிலுவையில் நான் தொங்குகிறேன், உன் பாதையில் நடக்க ஏங்குகிறேன். திரையின் வெளிச்சம் கண்ணை மறைக்குதே, உந்தன் திருமுகம் தேட மனம் விரும்புதே. டிஜிட்டல் உலகை விட்டு விலகிடுவே, உன் அன்பின் சிலுவை சுமந்திடுவே. இறைவா, இறைவா. 13ஆம் நிலை. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். ஏனெனில் அதை அச்சஸ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் உடல் இறக்கப்படுகிறது. அன்பு ஒன்றே நிலைத்து நிற்கும். அமைதி திரும்புகிறது. மாயையான டிஜிட்டல் உலகிலிருந்து விலகி நிஜமான அன்பு உறவுகளுக்கு திரும்புவதே இந்த நிலை. காயப்பட்ட இளைஞர்களை சபை மற்றும் குடும்பம் என்னும் வழியில் ஏந்தி அவர்களுக்கு நல்வாழ்வு அளிக்க வேண்டும். வாழ்வியல் மாற்றம். இணையதளத்தை தாண்டி நேரில் உங்களை நேசிக்கும் மக்களிடம் அதிக அன்பு செலுத்துங்கள். ஜெபம். அமைதியின் தேவனே, காயப்பட்ட இளைஞர்களின் மனங்களை ஆற்றி அவர்களுக்கு நல்வாழ்வு தருவீராக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. ஆமென். பழைய மனிதன் மரித்து போகட்டும், புதிய படைப்பாய் நான் எழட்டும். டிஜிட்டல் விலகலில் என் உயிர்ப்பு, தேவனே நீரே என் நிரந்தர தீர்ப்பு. டிஜிட்டல் சிலுவையில் நான் தொங்குகின்றேன், உன் பாதையில் நடக்க ஏங்குகின்றேன். திரையின் வெளிச்சம் கண்ணை மறைக்குதே, உந்தன் திருமுகம் தேட மனம் விரும்புதே. டிஜிட்டல் உலகை விட்டு விலகிடுவே, உன் அன்பின் சிலுவை சுமந்திடுவே. இறைவா, இறைவா. 14ஆம் நிலை. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். ஏனெனில் அதை அச்சஸ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். பழையன கழிந்தன, புதியன புகுந்தன. டிஜிட்டல் அடிமைத்தனங்கள் புதைக்கப்படட்டும். திரைக்கு பின்னால் ஒளிந்து கொள்ளாமல்
உலகுக்கு ஒளியாக இருக்கும் ஒரு புதிய தலைமுறை உயிர்த்தெழட்டும். தொழில்நுட்பம் ஒரு கருவியாக மட்டுமே இருக்கட்டும், அது தலைவனாக இருக்க வேண்டாம். வாழ்வியல் மாற்றம். இந்த தவக்காலத்தில் உங்கள் தொலைபேசி பயன்பாட்டை குறைத்து ஒரு புதிய ஆக்கப்பூர்வமான பழக்கத்தை, உதாரணமாக புத்தகம் வாசித்தல், ஜெபித்தல் ஆகியவற்றை தொடங்குங்கள். ஜெபம். உயிர்த்தெழுந்த இயேசுவே, எமது இளைஞர்கள் டிஜிட்டல் இருளை வென்று உமது பேரொளியில் புதிய மனிதர்களாக உயிர்த்தெழ செய்தருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. ஆமென். இளைஞர்களின் வழிகாட்டிய இறைவா, இந்த சிலுவை பாதை வழியாக எமது இளைய சமுதாயம் சந்திக்கும் சவால்களை புரிந்து கொண்டு அவர்கள் தொழில்நுட்பத்தை அறிவோடும் ஆன்மீக தெளிவோடும் பயன்படுத்த அருள் தாரும். கைபேசிகளில் மூழ்கி கிடக்காமல் கதவை தட்டும் ஏழைகளிலும் அன்பு தேடும் உறவுகளிலும் உண்மை காண செய்யும். ஆமென். இளைஞர்களின் வழிகாட்டிய இறைவாம், இந்த சிலுவை பாதை வழியாக எமது இளைய சமுதாயம் சந்திக்கும் சவால்களை புரிந்து கொண்டோம். அவர்கள் தொழில்நுட்பத்தை அறிவோடும் ஆன்மீக தெளிவோடும் பயன்படுத்த அருள் தாரும். கைபேசிகளில் மூழ்கி கிடக்காமல் கதவை தட்டும் ஏழைகளிலும் அன்பு தேடும் உறவுகளிலும் உம்மை காண செய்யும். ஆமேன்.